இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து ஏலியன் இனத்தோட கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து எப்போ இருந்ததுன்னா 2120வது ஆண்டில் வந்து ஒரு ஐலாண்டு ஓரமாக நெவர்லாண்டுங்கிற ரிசர்ச் ஐலாண்டு மூலமாக வந்து ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. எந்த விதமான ஒரு ரிசர்ச்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எக்ஸ்மென் அப்பாக்லிப்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. எக்ஸ்மென் அப்பாக்லிப்ஸில் இந்த படம் பார்த்தவங்க எல்லாத்துக்குமே வந்து தெரியும். நம்ம சார்லஸோட பவரை வந்து மொத்தமாக வந்து எடுத்துகிட்டு இருப்பான் அந்த ஏலியன் மண்டர் ஆஸ்கர் வைல்டு. அதே மாதிரி வந்து இந்த படத்துலையும் பார்த்திங்கன்னா ரிசர்ச் பண்ணுறட்டு ஹியூமன்ஸ்லாம் வந்து ரொம்ப ரேராக வந்து வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஆனால் ஹியூமன்ஸ் வந்து கூப்பிட்டு மெயினாக வந்து இளம் வயசு ரத்தங்களை வந்து கூப்பிட்டு அவங்க உடம்புல இருக்க அந்த பாசிட்டிவ் எனர்ஜின்னு இருக்குல்ல, அந்த எனர்ஜியை ஃபுல்லாமே வந்து அவங்க செஞ்ச ஹியூமன் உடம்புல வந்து ஏற்றிடுவாங்க. இது வந்து ஹியூமன்னு சொல்ல முடியாது. ஹியூமனாட்டம் வந்து ஒரு உருவத்தை தான் வந்து இவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு சோல் எனர்ஜி மாட்டம் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து தேவைப்படுது. அதுக்கு அந்த குழந்தையோட இன்னொரு க்ளோனோட எனர்ஜி ஆட்டமே வந்து அந்த எனர்ஜியை வந்து இதுக்கு ஃபில்லப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வந்து இவங்க செஞ்ச அந்த போலியான ஹியூமன்ஸும் வந்து அப்படியே ஃபார்ம் ஆகுது. அந்த மாதிரி தான் ரிசர்ச் வந்து இந்த தீவில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து இந்த போலி ஹியூமன்ஸு க்ளோன் பண்ண ஹியூமன்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா, நீங்கள் ஜெமினி மேன் வந்து பார்த்துருப்பீங்க. அதில் வில் ஸ்மித்தோட டூப்போ காப்பியாக வந்து நிறையா க்ளோன்ஸ் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க அவங்களோட டிஎன்ஏயும் ஸ்பெம்ஸையும் வச்சு. அதே மாதிரி வந்து இதில் வந்து அவங்களோட பவரை வந்து இவங்க பாடியில் கொண்டு வர மாதிரி வந்து வச்சுருக்காங்க. இவங்க சிட்டியில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு காட்டும் போதுமே எர்த்து 182 அந்த மாதிரி வந்து காட்டுறாங்க. இதுக்குள்ளே வந்து ஸ்பேஸ்ஷிப் வந்து என்ட்ரு ஆகுது. அது என்ன ஸ்பேஸ்ஷிப்னு பார்த்திங்கன்னா ஏலியனோட ஸ்பேஸ்ஷிப் தான். அது வந்து பில்டிங்லாம் ஃபுல்லு கிராஷ் ஆகுது. அப்புறம் இவங்க ரிசர்ச் பண்ணுற ஐலாண்ட்லேருந்து எல்லாம் எட்டி பார்க்குறாங்க, என்னதுடா இது புதுசாக வந்து இறங்கியிருக்குன்ட்டு. இது டுமாரோ வார் படம் எல்லாமே பார்த்துருப்பீங்க. டுமாரோ வாரில் வந்து எப்படி அந்த ஏலியன் அழிக்கிறதுக்கு வந்து பாஸ்ட்லேருந்து ஃப்யூச்சர் டைம் ட்ராவல் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி வந்து இந்த படத்துலையும் இவங்க போலியாக ரெடி பண்ண எல்லா ஹியூமன்ஸையும் வச்சு வந்து அது என்ன ஸ்பேஸ்ஷிப், இந்த ஸ்பேஸ்ஷிப்பில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக இந்த வெண்டிங்கிற பொண்ணோட வந்து எல்லாருமே டீம் அப் ஆகி வந்து கிளம்புவாங்க. அதுதான் வந்து கதையோட ஸ்டார்டிங் கதையாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேஸ்ஷிப்பில் போனதுக்கப்புறமா அவங்களுக்கு புது விதமான ஏலியன்ஸோட மற்ற பார்ட்ஸும், அதுக்கப்புறம் இங்கே அஃபெக்ட் ஆகியிருக்க இந்த ஜெல்லி ஃபிஷ்ஷாக இருந்தாலும் சரி, ஆடாக இருந்தாலும் சரி, மற்ற மிருகங்கள் இந்த காட்டுக்குள்ளே இருக்க மிருகங்களை வந்து ஏலியன் வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கோம். அஃபெக்ட் பண்ணனால வந்து அதுங்களுக்கு 2 கண்ணு 3 காதுன்னு இருக்க மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து லேபோட நமக்கு ரிசல்ட் வேணும், லேபோட ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்துகிட்டு போவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏலியன்ஸ் வந்து முன்னாடியே வந்து இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த வரைபடம் மட்டும் அந்த மாதிரி வந்து இருக்கும். அந்த வரைபடம் வந்து உணர்த்தும் மனுஷங்களை வந்து அட்டாக் பண்ணுறது வந்து ஏலியன்ஸ் தான். இது மூலமாக அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்போ இந்த லேப் ரிசர்ச் மூலமாகவும் அந்த ஏலியன்ஸ் வந்து மற்ற மிருகங்களையும் வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஏலியனை வந்து எப்படி விரட்டுறாங்க, இல்லை இந்த பூமியை வந்து காப்பாற்றப்படுதா இல்லாட்டி வந்து மொத்தமாக அழிகிறதாங்கிற அந்த கதையை வந்து கொண்டு வந்திருக்காங்க டைரக்டர். அப்புறம் அவங்க லேபில் ரிசர்ச் பண்ணுறதுலேருந்து கிடைக்கிற க்ளூவை வச்சு வந்து இது எந்த மாதிரியான ஸ்பெசிஸுங்கிற வந்து கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயும் அந்த ஏலியன்ஸே வந்து இவங்களை அட்டாக் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க அவங்களோட ஸ்பெசிஃபில். இந்த கதையோட கிளைமேக்ஸில் வந்து இவங்க ஏலியன்ஸ் வந்து வரட்டுற மாதிரி வந்து முடியாது. ஏன்னா ப்ரொமீத்தியஸ் படம் பார்த்துருப்பீங்க. ஆனால் அதில் வந்து ஒரு யூனிவர்ஸுக்கு போயிருப்பாங்க, ஃபுல்லாக ரிசர்ச் எல்லாம் பண்ணுவாங்க. கடைசியில் அவங்களில் வந்து ஒருத்தர் மட்டும்தான் வந்து உயிரோடு இருப்பாங்க. அவங்களோட தான் தப்பிச்சு வந்து வெளில வர மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அப்புறம் ப்ரிடேட்டர் படமும் பார்த்துருப்பீங்க. அந்த பனிக்கட்டியில் நடந்தது 2008 வந்தது. அதுவும் ஒருத்தர் மட்டும் தான் தப்பிச்சு வெளியில் வருவாங்க.